بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது பாடத்திலே மா கைஃபியத்துல் ஜில்சதி லித்தஷஹுதி ஃபி ஸலாத்தில் வித்ர், வித்ரு தொழுகையிலே அத்தஹியாத் ஓதுவதற்காக வேண்டி உட்காருவது எப்படி, தஷஹுத் அதாவது அத்தஹியாத் ஓதுவதற்காக உட்காருதல் இஃப்திராஷ் இருப்பதா அல்லது தவர்ருக் இருப்பதா சம்பந்தமாக ஒரு அடிப்படை இருக்கிறது. ஃபி ஜில்சாத் அஸ்ஸலா, தொழுகையின் உட்காருதலிலே அடிப்படையாகிறது அல் இஃப்திராஷ். இஃப்திராஷ் இருப்பதுதான். இஃப்திராஷ் இருப்பென்றால் இடது காலை மடித்து வலது காலை நாட்டி இடது காலின் மீது அமருவதுதான் இஃப்திராஷ் இருப்பு. இதுதான் தொழுகையினுடைய இருப்புகளிலே அடிப்படையானது. அன்றி இதா காம தலீல் அலா ஹிலாஃபி தாலிக், அதுக்கு மாற்றமாக ஆதாரம் நிலையானாலே தவிர. அதன்படிக்கு நாம் கூறுகின்ற கருத்தாகிறது இஜ்லிசுல் தஷஹுதி ஃபில் வித்ர் முஃப்தரிஷன், வித்ரு தொழுகையிலே அத்தஹியாத் ஓதுவதற்காக இஃப்திராஷ் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் கூறுகின்றோம். வித்ரு தொழுகை ஒரு ரகாத் கடைசியாக தொழுதாலமோ அல்லது 3 ரகாத்துக்கள் தொழுதாலமோ அல்லது 5 ரகாத்துக்கள் தொழுதாலமோ ஒரு தஷஹுத் வருகின்ற பொழுது அந்த இருப்பிலே இஃப்திராஷ் இருப்பதான் மார்க்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தவர்ருக் இருப்பை பொறுத்தவரையில் இரு தஷஹுதுகள் உள்ள தொழுகையிலே அன்றி அது மார்க்கமாக்கப்படவில்லை. இரு தஷஹுதுன்னு சொன்னால் லுஹர் 2 தஷஹுத் இருக்கின்றன, அசர் அதே போல் 2 தஷஹுதுகள் இருக்கின்றன, மகரிப் அதே போல் 2 தஷஹுத் இருக்கின்றன, இஷா 2 தஷஹுத் இருக்கின்றன. அவைகளிலே தவிர அதிலே மாத்திரம்தான் தவர்ருக் இருப்பது. தஷஹுதுல் அஹீர் கடைசி இருப்பிலே தவர்ருக் இருப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த தவர்ருக் இருப்பதற்கும் முதலாவது அத்தஹியாத்தில் இருக்கின்ற உட்கார்தலுக்கு மத்தியிலே வேறுபாடு காட்டுவதற்காக வேண்டி நாம் அவ்வாறு கூறுகின்றோம். இவ்வாறுதான் சுன்னா ஜாஅத் சுன்னா ஹதீஸ்ல வந்திருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.